ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை கேரட் மேகி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு லைட்டாக சூடாகட்டும். இப்போ சூடாயிருச்சு. இதில் லைட்டாக கடுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு கடுந்தம்பருப்பு பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாகவும். அதையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேரட் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, மிளகு பொடி, மிளகாய்த்தூள், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் காஷ்மீர் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன், கலருக்காண்டி தான். இப்போ நான் ஒரு 3 முட்டையை உடச்சி விட்டு எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது முட்டை ரெடியானதுமே இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்போ முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த கடாயில் வச்சு இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மேகியெல்லாம் போட்டு அது கூட அந்த மேகி பொடியும் கொடுத்துருப்பாங்கள்ல, அதையும் போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வந்துடும் இல்லையா? வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோமாக்கும் மேகி ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.